ஒரு பக்கம் ஜோசியக்காரர்கள், இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர்கள், மூன்றாவது பக்கமாக இந்த கருத்து கணிப்பாளர்கள். இவங்க 3 செக்டாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை மென்டலாக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த சில நாட்களாக வர்ற ஒப்பீனியன் போல், அதை தொடர்ந்து வருகிற எக்ஸிட் போல், இது ரெண்டையுமே அவங்கவுங்களுக்கு பிடித்த விதத்தில் சொல்லி தமிழ்நாட்டில் இதை கவனிச்சுட்டு இருக்கிற ஜனங்கள் மீது ஒரு மிகப்பெரிய சுமையை இறக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஓட்டு போட போன மக்கள் அவங்கவுங்க மனதிற்கு பிடித்த கட்சிகளுக்கு வாக்களிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த எக்ஸிட் போல் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு 8 நிறுவனங்கள், இவங்க 8 பேருமே தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மூலை முடுக்குகளில் போய் கருத்து கணிப்பு, அதாவது இந்த எக்ஸிட் போல் ஓட்டு போட்டு வெளியில் வந்தவங்கள்ட்ட கருத்து கேட்டதாக சொல்கிறாங்க. அதன்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 4 பேர் திமுக கூட்டணி அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 பேர் அதிமுக தான் இந்த முறை ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் தாவேகா தான் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக இந்த கருத்து கணிப்பை வெளியிட்ட இந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, மை ஆக்சிஸ் இந்தியா, இவங்க இதற்கு முன்னாடி பஞ்சாபில் எடுத்துருக்கிறாங்க ஆம் ஆத்மி தான் வெல்லும்னு. கிட்டத்தட்ட அந்த எண்ணிக்கை சரியாக இருக்குது. அதே மாதிரி டெல்லியில் ஆம் ஆத்மி தான் வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. அது சரியாக இருந்திருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க சொன்ன கருத்து கணிப்பு முற்றிலும் மாறுபட்டதாக இருந்துச்சு. அதற்காக அவர் அந்த நிறுவனர் ஒரு பொது மேடையில் அழுததெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அவர் தான் சொல்கிறார், அதாவது அவர் தலைமையின் கீழ் இயங்குகிற அந்த நிறுவனம் சொல்லுது விஜய் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பார் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் பல பேர் அவர் அழறதெல்லாம் எடுத்து போட்டு, இதை பாருங்கள் இவர் தான் தப்பாக ஒரு கணக்கு சொல்லிட்டோமேன்னு அழுதுகிட்டு இருக்காரு, இவர் சொல்கிறதையா நம்புறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஆக மொத்தம் யார் சொல்கிறத நம்புறது அப்படின்னு ஒரு பெரும் குழப்பத்தில் இந்த மக்கள் காத்துட்ருக்காங்க. இந்த ஒரு 4ஆம் தேதிக்கு இன்னொரு 3 நாள் தான் இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் அது வரைக்கும் நமக்கு பொறுமை இருக்கான்னா இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, இது சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா அப்படின்னு பல்வேறு தவிப்பில் ஒரு சாதாரண வாக்காளனே இருக்கான். சாதாரண வாக்காளன் நான் சொல்கிறது என்னென்னா, எந்த கட்சியும் சாராத வாக்காளனை நான் சொல்கிறேன். ஒரு கட்சி சார்ந்தவர்களுக்கு இந்த அர்ஜி இருக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் கட்சியை சாராதவர்களுக்கு அந்த அர்ஜி இருக்குது. நாம் ஓட்டு போட்டு வந்தோமே அவர் ஜெயிப்பாரா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து குழம்பி போயிருக்கிற இந்த வேளையில் நேற்று விஜய் 233 தொகுதியை சேர்ந்த தன் வேட்பாளர்களை சென்னையில் பனையூருக்கு வரவழைச்சிருக்கிறாரு. அங்கே அவங்களோட ஒரு 50 வேட்பாளர்களாக பிரித்து அவங்களோட ஒரு மீட்டிங் ஒன்று வச்சுருக்கிறாரு. அதில் பல விஷயங்களே அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக சொன்னது என்னென்னா, சார் நீங்கள் எங்கள் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணலன்னு மக்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் வராமல் போனதில் அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. தேர்தலில் தோற்றாலும் சரி வெற்றி பெற்றாலும் சரி கட்டாயமாக நான் உங்கள் தொகுதிக்கு வருவேன், தமிழக மக்கள் எல்லாரையுமே நான் இனிமேல் பார்ப்பதாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன் வரலை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். எனக்கு பல நெருக்கடிகள் இங்கே தரப்பட்டது அப்படின்லாம் அவங்கள்ட்ட அவர் பேசியிருக்காரு. ஸோ இந்த மீட்டிங் கிட்டத்தட்ட 233 பேரோட நடந்து முடிஞ்சிருக்கு. ஒருத்தர் எடப்பாடி தொகுதியில் தாவேகா சார்பில் நிற்க வைக்கப்பட்டவர் நிற்கல. என்னென்னா கடைசி நேரத்தில் அவருக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து அப்படியே ஆளை தள்ளிட்டு போயிட்டாங்க. அது விஜய்க்கு ஒரு பெரிய பயனுள்ள விஷயமா இருந்திருக்கு. எப்போவுமே ஒரு தவறு நடக்கும் பொழுது அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வோன்னு தான் புத்திசாலி. விஜய் அந்த விஷயத்தில் ரொம்ப புத்திசாலியாக இருக்காருன்னு கூட நான் சொல்லுவேன். இப்போது தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு வேட்பாளரை கடத்திட்டு போய் அவரை சரிகட்ட முடியும் அப்படின்னு தெரியும் பொழுது, ஒருவேளை தேர்தலில் நாம் ஒரு 30 சீட்டோ 40 சீட்டோ பெறுகிற பட்சத்தில், தொங்கு சட்டசபை வருகிற பட்சத்தில் நம்முடைய வேட்பாளர்களுடைய முக்கியத்துவம் எவ்வளோ பலமாக இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அதனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அவங்கள்ட்ட, நீங்கள் தேர்தல் எண்ணிக்கை முடிந்த உடனே நீங்கள் அடுத்த நிமிஷம் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு, வெற்றி பெற்றால் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நீங்கள் வர வேண்டிய இடம் பனையூர், எல்லாருமே கட்டாயமாக இங்கே அசம்பிள் ஆகிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி கடந்த காலங்களை திரும்பி பார்த்தா ஏன் விஜய் இவ்வளோ பதட்டப்படுறாரு அப்படின்னு தெரியும். முன்னெல்லாம் ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேட்பாளரை தேர்தலில் அறிவிக்கும் பொழுதே அவரை சென்னைக்கு வர வச்சு வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கிடுவாங்க. அது பின்னால் அவங்க எப்போவுமே அவங்களுக்கு அது பயன்படுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. கிட்டத்தட்ட விஜயும் அந்த வேலையை செஞ்சுருக்கிறார். நேற்று என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அங்கு வந்த அந்த 233 வேட்பாளர்கள்ட்டையும்
வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஜே பாணியில் விஜய் அப்படின்னு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். தன்னுடைய கட்சிக்காரரே விஜய் நம்பலையே அப்படின்னு நாளைக்கு பல பேர் பேசக்கூடும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. இதற்கு முன்னாடி நீங்கள் அரசியல் களம் பார்த்தீங்கன்னா கூவத்தூர் கதையெல்லாம் நீங்கள் பார்க்காதது கிடையாது. அந்த ஜாஜே அணி இருக்கும் பொழுதே வேட்பாளர்களை, அதாவது வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு ஊர் ஊராக சுற்றின கதையெல்லாம் உண்டு. பக்கத்து ஸ்டேட்டுக்கே போயிட்டாங்க. ஏன்னா இங்கே சென்னையில் இருக்கும்போது அவர்கள் கடத்தப்படுவார்கள் அல்லது எங்கேயாவது கொண்டு போய் ஒளித்து வைக்கப்படுவார்கள். ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த தொங்கு சட்டசபை வருது, அங்கே வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இப்போ விஜய் தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையே வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ இங்கு வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அன்றைக்கி அவங்க ஆப்சண்ட் ஆகிட்டாலோ அல்லது நான் கருத்து, அதாவது நான் வாக்களிக்க விரும்பலை அப்படின்னு ஒதுங்கினாலோ அந்த ரிசல்ட்டு வேறு மாதிரி வரும். அப்போ இந்த வேட்பாளர்களை கொத்திட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ நாம் தான் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவை தான் விஜய் எடுக்கிறாரு. ஒருவேளை பணத்துக்கு மயங்காதவர் யார் இருக்கா? எல்லாருமே பணம்னா ஆணு பணமே வாயை திறக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பழமொழிகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, தம்பி இத்தனை கோடி தர்றேன், நீங்கள் அங்கே இருக்கீங்க, அப்படி மெல்ல அங்கே வந்துடுங்க அப்படின்னு பேரம் பேசுனா, இதில் ஏற்கனவே பல பேர் இங்கே தாவேக்கால நிற்கிறவங்க முத நாள் வேறு கட்சியில் இருந்துட்டு திடீர்னு இந்த கட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் சீட்டு வாங்கினவங்களாம் இருக்காங்க. இப்போ இப்படி ஆக்சிலேஷன் மைண்டில் இருக்கிற இவங்களா பார்த்து கொத்துனாங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் ஒரு ஒர்க் அவுட் ஆகும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்க எல்லாத்தையும் அப்படின்னு வாங்கிட்டார். அதற்கப்புறம் நீங்கள் வெற்றி பெற்ற கையோடு பனையூருக்கு தான் வரணும், நடுவில் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நடுவில் அவங்க பஸ்ஸில் வராங்களா, காரில் வராங்களா, ரயிலில் வராங்களா, கவனமாக வர வேண்டியது முக்கியம். அப்படியே கடத்திட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளவு என்ன நம்பிக்கை இல்லைடா நீ பாட்ட சொல்லிகிட்டு இருக்க, 2 சீட்டு 3 சீட்டு வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் இந்த 8 கருத்து கணிப்பு வந்துச்சு இல்லையா, இதில் விஜய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 22-25 எம்எல்ஏக்கள் வருவாங்கங்கிற அளவுக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த கருத்து கணிப்புங்கிறது கட்டாயமாக கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். டபுள் டிஜிட்டில் அவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காவுக்கு வருவாங்கங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அவரும் தேர்தல் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஸோ இது ரொம்ப முக்கியம். இப்போ கடந்த சில வாரங்களாக பார்க்கும் பொழுது இந்த தாவேக்காவை சேர்ந்த இளைஞர்கள் இளைஞிகள் இவங்களை ஆரம்பத்திலே மோட்டிவேட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஒருவேளை தவறான முடிவுகள் வந்துச்சுன்னா அவங்க ஒரு தவறான முடிவையும் எடுக்கக்கூடும். உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த இளகிய மனம் படைத்தவர்களை இப்போலேருந்தே நம்ம டியூன் பண்ணுறது நல்லதுன்னு சமூகத்தின் மிக முக்கியமானவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர் கிருபாகரன் கூட இது குறித்தெல்லாம் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ அப்போது விஜய் போன்றவர்கள் ஆரம்பத்திலே எதற்கும் தயாராக இருங்க, நம்ம இந்த தேர்தல் இல்லைனாலும் நமக்கு 2031 இருக்குது, கட்டாயமாக நம்ம வெல்வோங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் ஒரு தலைவரே எப்படி நாம் தோற்று போயிடுவோம்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வியும் இதற்குள்ளே இருக்குது. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகாவது ஒருவேளை விஜய் நினச்ச மாதிரி இந்த மை ஆக்சிஸ் இந்தியா சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஒருவேளை நடக்காத பட்சத்தில் தன்னுடைய வாக்காளர்களை டியூன் பண்ண வேண்டிய மிக பெரும் பொறுப்பு அவருக்கு இருக்குது. இன்னொரு கூவத்தூர் இங்கே வந்துடக்கூடாது அப்படின்னு அவர் நினச்சது 100% சரியாக அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி எம்எல்ஏக்களுக்கு தான் குலக்குத்து. அப்போ கூவத்தூரில் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தொகை வழங்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே சொல்லனாலும் அவங்க அரசியல்லேருந்து ரிட்டையர் ஆகும்போது கட்டாயமாக வாயை திறப்பாங்க. எனக்கு இவ்வளவு கொடுக்கப்பட்டது, அவருக்கு அவ்வளவு கொடுக்கப்பட்டதுன்னெலாம் அன்றைக்கி சொல்லுவாங்க. அன்றைக்கி நாம் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது போன்ற சுச்சுவேஷனில் இதை வச்சு நம்முடைய லைஃப்லேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிற பல பேர் இங்கே இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் தாவேக்காவிலையும் இருப்பாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவற்றையெல்லாம் முன்னாடியே கண்காணித்து முறியடிக்க வேண்டிய பெரும் பொறுப்பில் விஜய் இருக்கார். நீங்கள் நடக்காத விஷயத்தை பேசிகிட்டே இருக்காதீங்க அப்படின்லாம் பல பேர் கமெண்ட் போடுவீங்க. இங்கே அரசியலில் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்காதுன்னெலாம் நம்ம சொல்லவே முடியாது. இதே ஜெயலலிதா அம்மாவை முரசொலி மாறன் அவங்க கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கும்போது போகிற போக்க பார்த்தா இந்த பொம்பளையே சிஎம் ஆயிரும் போல இருக்குன்னெலாம் சொல்லி கமெண்ட் அடித்து சிரித்ததெல்லாம் உண்டு. ஆனால் அதே ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு முரசொலி மாறனை கைது பண்ண காட்சிகள்லாம் இங்கே நடந்திருக்கு. அதனால் யாரையும் இழிவாக கருத வேண்டாம். இதே விஜய் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிப்பாருன்னு அவருடைய கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல,
இன்றைக்கி அரசியலில் மாற்றத்தை எதிர்பார்க்குற அத்தனை பேருமே சொல்கிறாங்க. அதனால் இது போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதிர்வரும் காலங்களில் பிடித்து கொள்ளலாம். ஆனால் இந்த முறை உஷாராக இருக்கணும்னு அவர் நினைக்கிறதுல தப்பே இல்லை.